OnePlus பட்ஸ் 2R அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த OnePlusோட பட்ஸ் 2Rோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. OnePlusோட இந்த பட்ஸ் 2R அப்படிங்கிற இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த இயர்பட்ஸோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அது போக இந்த ப்ராடக்ட்டோட ஓவர்வியூ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த OnePlusோட பட்ஸ் 2R பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் கேஸோட சேர்த்து இருக்குது. இப்போ அதை சைடில் வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல OnePlusோட ரெட் கேபிள் கிளப்போட கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. பேக் சைடில் உள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB டைப் A டு டைப் C போர்ட் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. மேலும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 2 பேர் ஆஃப் அடிஷனல் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை இயர் டிப்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா மாற்றிக்கலாம். இது போக அடிஷனலாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. மேலும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யூசர் கைட் கொடுக்குறாங்க. அது மூலமாக பட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. வாரண்டி எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த பட்ஸோட கேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நமக்கு டாப்பில் OnePlus அப்படிங்கிற பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல ஒரு 480 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மேலும் கேஸ் 38.1 கிராம் வெயிட் வருது. மேலும் கேஸ் ஸ்லீக்கா கொடுத்த காரணத்தால உங்க பாக்கெட்ல ஈஸியா ஃபிக்ஸ் ஆகும். கேஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள இயர்பட்ஸ் இருக்கு. ஸோ இயர்பட்ஸை பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். மற்றபடி இயர்பட்ஸ் நமக்கு ப்ளூடூத் 5.3 கம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. இது போக கேஸ்ல உள்ள பேட்டரி இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது உள்ள இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றப்பல கிரீன், எல்லோ மற்றும் ரெட் கலர்ல எரியுது. மற்றபடி கேஸுக்கு எந்த ஒரு IP ரேட்டிங்கும் கொடுக்கல. மேலும் கேஸோட பேக் சைட் பார்த்துட்டீங்கன்னா சார்ஜ் பண்றதுக்காக ஒரு USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த கேஸ் நமக்கு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்த காரணத்தால நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஒரு இடத்துலயும் ஈஸியாக படாது. மேலும் கேஸ் நமக்கு ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் எல்லாம் மேக்னெட்டிக்காக கொடுத்துருக்க காரணத்தால இன்ஸ்டன்ட்டாக க்ளோஸ் ஆகுது. மற்றபடியாக இயர்பட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு OnePlus மற்றும் கலர் OS பேஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ்ல ஆப்ஷன் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க ஹே மெலடி அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஆண்ட்ராய்டு அல்லது iOSல நீங்க இந்த இயர்பட்ஸ்ல பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த இயர்பட்ஸ் வெளியே எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு போகோ பின் கனெக்டர் கொடுத்திருக்காங்க சார்ஜிங்காக. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் மற்றும் ரைட் இண்டிகேஷனும் கொடுத்திருக்காங்க இயர்பட்ஸ் எங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடியாக இந்த இயர்பட்ஸை பத்தி பேசும்போது இதுல 3 விதமான ஈக்குவலைசர் மோட் கொடுக்குறாங்க. பேலன்ஸ்ட், போல்டு மற்றும் பேஸ் அப்படிங்கிற 3 மோட் இருக்குது. ஒருவேளை உங்க போன்ல டால்பி அட்மாஸோட கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த இயர்பட்ஸ் அதையுமே சப்போர்ட் ஆகும். சவுண்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். மற்றபடி இயர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டியை பொறுத்து நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக்ல தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷிங்ல கொடுத்த காரணத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக அட்ராக்ட் ஆகாது. இயர்பட்ஸோட ஒவ்வொரு வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 4.3 கிராம் வருது. ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஸ்லிம்மாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இது போய் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இதில் 2 மைக்ஸ் கொடுக்குறாங்க. டாப்லையும் பாட்டம் சைட்லையும் இருக்கு. ஓரளவு டீசென்டான ஜாப் இது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். குறிப்பாக கால்ஸ்லாம் பேசும்போது சவுண்ட் அந்த அளவுக்கு நாய்ஸாக இல்லாத மாதிரியா ஆப்போசிட்ல உங்களுக்கு தெளிவாக நம்ம வாய்ஸ் கேட்குது. அதுபோல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது இயர்பட்ஸ் சிங்கிள் டேப் பண்ணும்போது பாஸ் மற்றும் ப்ளே ஆகுது. டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக்கும், அதே கால்ஸ் வரும்போது அட்டெண்ட் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் டபுள் டேப் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு முந்தின ட்ராக் ப்ளே பண்றதுக்கு ட்ரிபிள் டேப்பும், மற்ற டிவைசஸ் ஸ்விட்ச் பண்றதுக்கு டாப் பண்ணி ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது போய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருவேளை கண்ட்ரோல்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹே மெலடி அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி நீங்க பல விதமான கண்ட்ரோல்ஸை மேனேஜ் பண்ண முடியும். மற்றபடி இயர்பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க காரணத்தால லாங் டைம் யூசேஜுக்கு நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸ்ல கம்பெனி 8 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் WC கோடிக்கு வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதி வால்யூம்க்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்குது. மற்றபடியாக கேஸ்ல ஒரு 480 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமா 38 மணி நேரம் வரையும் உங்களுக்கு டோட்டலாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கேஸ்ல பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னா கிரீன் கலர்லையும், மீடியமா இருந்தா எல்லோலையும், ரொம்ப கம்மியா இருந்தா ரெட் கலர்லையும் எரியுது. சவுண்ட் குவாலிட்டி பத்தி பேசும்போது இதுல ஒரு 12.4 mm கான டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க. இது வந்த சவுண்ட் நல்ல லவுடாவும் கிறிஸ்பாவும் இருந்துச்சு சொல்லலாம். பேஸ் கண்டிப்பா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான போன் வச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டால்பி அட்மாஸ்லாம் சப்போர்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது போக 94 மில்லிசெகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் போர்டும் கொடுக்குறாங்க. இது போக பட்ஸ் எங்கேயாவது போட்டுட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் மை பட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க ஆப் மூலமாக. அதே OnePlusோட இந்த நாட் பட்ஸ் 2Rோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1599 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓவராலாக பார்க்கும்போது பேஸ் லவர்ஸ், குறிப்பா நல்ல ஒரு மியூசிக் கேட்பீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் வேணும்னா கண்டிப்பா இந்த இயர்பட்ஸ் ட்ரை பண்ணலாம். நெகட்டிவ் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு ANC கிடையாது.
மற்றபடியே பெரிய லெவலில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த இயர்பட்ஸில் இல்லை. ஸோ ஓவரலாக ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlusோட Buds 2Rோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த பட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.